மாய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை அசைத்து உயர்த்தி ஆண்டவருக்கு வென்று நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 10:12 வசனத்தில், கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், இந்த ஏழையை மறவாதேயும். சங்கீதக்காரன் எழுதி வைத்த இந்த அருமையான இந்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 47வது வசனம், 47வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 47வது அதிகாரம் 12வது வசனம், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். அல்லேலூயா. மாசந்தோறும் புதிய கனியை கொடுத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த நதியில் வரக்கூடிய தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். அல்லேலூயா. இந்த சபையிலிருந்து பாய்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள பாய்வதினால் மாதந்தோறும் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? ஒவ்வொரு மாதமும் நாங்கள் புதிய கனிகளை, விசேஷித்த கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கை செழிக்கும், எங்கள் விருட்சங்கள் வளரும், நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்போம். எங்களை பார்க்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவான். ஏனென்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த இடத்திலே வந்து இங்கிருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுனால் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், முடிந்தால் முழங்கால் படியிட்டு அப்படி என்னோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் ஓய்வு நாள் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமை மாலையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் தந்திருக்கிறீங்கப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லும்படி ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எவ்வளவோ நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்தீரே, எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்தீரே. இந்த ஆலயத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நேரம் அல்லவா? உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற நேரம் அல்லவா? எங்கள் கர்த்தாவை நோக்கி பார்க்கிற நேரம் அல்லவா? இந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதியும். இப்பொழுது இந்த தொடக்க ஜெபத்தில் இருந்து ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து தாருங்க. பாடும்போது அந்த பாடலில் உள்ள வரிகள் எங்களை ஆறுதல் படுத்தட்டும், எங்களை சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே, துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது உம்முடைய வல்லமை ஆண்டவரே இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு பரத்திலிருந்து எங்களுக்கு பதில் தருவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தையில் உள்ள வல்லமைகள் எங்களை ஆண்டவரை விடுதலை செய்கிறதாய் கடந்து வரட்டும். கடைசி ஆண்டவரே ஆராதனை ஜெபமுறையிலும் ஆண்டவர் உம்முடைய மகிமை இறங்கி வந்து எங்களை நடத்தட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டு எங்கள் விசுவாசம் வளரட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்த உதவி செய்யுங்க. ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வான மண்டலத்தின் கிரியைகளையும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திலே கடிந்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும் ஐயா. எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிற பாவங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் இந்த ஆராதனையிலே ஆண்டவரை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற ஒவ்வொருவரையும் துரிதமாய் அழைத்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Jesus. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். Praise the Lord.
வேத பாடல் புஸ்தகத்திலே 378வது பாடல், கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே கிருபையால் நிலை நிற்கின்றோம். தயவு செய்து எல்லா தேவ பிள்ளைகளும் ஒருமித்து ஏகோபித்து கரங்களை தட்டி தேவ சன்னிதானத்தில் உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 நிலை நிற்கிறோம். தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவன் கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
Praise the Lord. ஆமென். இந்த இடத்துல கூடி வர செய்த தேவ கிருபை. ஆமென். ஆமென். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yes. Praise the Lord. என் தேவன் நல்லவர். ஆமென். Amen. Praise the Lord. சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இந்த பாடலை பாடி உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். Praise the Lord. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து ஹல்லேலூயா, நான் சந்தோஷமா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you என்று சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனங்கள் எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை அப்படியே நாம் வரவேற்று தேவாலயத்தில் வந்திருக்கிற கர்த்தாவை அப்படியே நம்ம உள்ளங்கள்ல வரவேற்போமா? நம்ம உள்ளங்கள்ல வரவேற்போம், உள்ளங்கள்ல வரவேற்போம், நம்முடைய இருதயத்துல வரவேற்போம், நம்ம உள்ளங்கள்ல வரவேற்போம், நம்முடைய வாழ்க்கையில வரவேற்போம். ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் சொல்லுவோம். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோ, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. வாய்களை திறந்து அந்த தூய ஆவியானவரை வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே.
வாய்களை திறந்து அப்படியே நம்ம ஜெபிப்போமா? ஓ ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வந்து எங்கள் உள்ளம் புதிதாகும்படியாக, எங்கள் உள்ளம் பரிசுத்தமடையும்படியாக, எங்கள் உள்ளத்திலே ஒரு மாறுதலை தரும்படியாய் ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்திலே வருவீராக. எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட சிலுவையின் நாயகனாம் இயேசுவே எங்கள் உள்ளத்திலே வந்து தங்குவீராக, எங்கள் இருதயத்திலே வந்து தங்குவீராக. இப்பொழுது ஒரு பரிசுத்தமாகுதல் இந்த தேவ சபையிலே இப்பொழுது உண்டாகுவதாக. பரிசுத்தம் உள்ளவன் என்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் என்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீரே. அவன் அவன் செய்கிற கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரே. அந்த பரிசுத்தமாக்குதலுக்காய் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சபை பரிசுத்தம் அடையட்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை நிர்மூலமாகாது தாருமே, நிர்மூலமாகாததோ நிற்பதுவோ கிருபை. சொல்லுங்க வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே நான் நிர்மூலமாகாம இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா? நிற்பதுவோ கிருபை, நீசம் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசம் என் பாவம் நீங்கினதே. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தோடு கூட பெற்றுக்கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, என்னை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரோடு கூட பேசுவோமா? கிருபையை நினைத்து ஆண்டவரோடு கூட பேசுங்க சிஸ்டர். கிருபையை நினைத்து ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம், தேவனோடு கூட உறவாடுகிற நேரம், நம்மை ஆண்டவர்களிடத்தில் அர்ப்பணிக்கிற நேரம், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள அந்த இடைவெளி இது குறைகிற நேரம். எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவரோடு கூட நம் இருதயத்தை உணர்ந்து இருதயத்தை இணைத்துக் கொள்ள, ஆண்டவரே என்ன உம்மை கிட்டி சேரணும்ப்பா, என்ன உம்முடைய அருகாமையில வரணும் ஆண்டவரே, என்ன உம்மை நான் தேடணும், என்னும் ஆண்டவரை நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னும் என்னை தாழ்த்துகிறேன், என்னும் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிற யாரும் மௌனமாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வரவில்லை. ஆண்டவரோடு பேசும்படியாய், ஆண்டவரோடு கூட இணையும்படியாய், ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும்படியாய், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும்படியா வந்திருக்கிறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லுங்க. கால் அப்பான் ஜீசஸ், இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே. வாயை திறந்து நீங்க கூப்பிடும் போது இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. தம்பி வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. சிஸ்டர் வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் தருகிற தேவன். நம் பாவங்களை நீக்கிற தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அற்புதங்களை இந்த இடத்துல செய்கிற தேவன். பாக்கா செஹரேபே தூராபா சக்கரபா தீராபா கசலரே தீராமா நமசபா. இது ஒரு விடுதலையின் நேரம்,
இதுவரை விடுதலையின் நேரம், இதுவரை அற்புதத்தின் நேரம். இயேசு கிரியை செய்கிற நேரம், இயேசு கிரியை செய்கிற நேரம். எந்த கண்மலையானவரே, இயேசு கிரியை செய்கிற நேரம், இயேசு கிரியை செய்கிற நேரம். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க ஆசைப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் இயேசுவை துதிக்க ஆசைப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் பிதாவாகிய தேவனை துதிக்க ஆசைப்படுகிறீர்கள்? இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, ஆமென். காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதிப்போம் இயேசு ராஜாவை. ஷக்கபரசே கிரமலபசகரே உமக்கே, ஆராதனை உமக்கே, glory, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உந்தன் சிறகுகளில், உந்தன் சிறகுகளின் நிழலில் சொல்லுங்க எல்லாரும். மகிழச் செய்தீர். Oh, glory to God. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் yes Lord, இறங்கி செய்வாவா உம்முடைய வல்லமையை தேவ சபையிலே நிரப்புவீராக. பலவீனர்கள் இயேசுவின் நாமத்திலே பலனடைவார்களாக. சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. தேவ பிரசன்னம் தேவ ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. தேவ மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் சுத்திகரியும் ஆவியினால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகப ஷபபப ரெஹெபெரெசியே திரிபகபரபப சகரப ரெரெபெசிகரப. ஹல்லேலூயா. சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு, குணமாக்கு, என் வியாதியை குணமாக்கு. சொல்லுங்க எல்லாரும். சுத்திகரியோ, எஸ் லார்ட். மக்கசெரெபெரெ மலதியா பாவங்களை சுத்திகரியோ,
குணமாக்கும் Glory. குணமாக்கும் என் வியாதியை குணமாக்கும் ஹalleluya Oh Shaba Baba Eraba Sakebe Eramana Masakerebe Oh Rabakasiala Rebe Virasege. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. hallelujah 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 விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா தாருமையா Jesus. Oh Riba Sagarabari Baba. தாருமையா Yes Lord. விடுதலை. Oh Rakasiye. விடுதலை. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்திலே. விடுதலை. விடுதலை பெற்றுக்கொள்ளும். Hallelujah, 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 hallelujah. Shabataraba. Yes. Yes. தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். சபை நிரம்பி இருக்கிறது. ஆவியின் அபிஷேகத்தை. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். 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 ஆவியின் அபிஷேகத்தை. Receive. 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 Rikasakaba. Rimalakasaba. Rimakasaba. Rimakasaba. Rimabakataraba. Receive. Receive. Power of God. Power of God. இயேசுவின் வல்லமை. இயேசுவின் வல்லமை. Receive. Receive. பெற்றுக்கொள். தம்பி. தம்பி பெற்றுக்கொள். ஐயா பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். அக்கினி. அபிஷேகத்தின் அக்கினி. Glory, 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 glory. Rabakababakataraba. Ragabakabaraba. ஆவியானவரே. ஆவியானவரே. வந்து தொடுங்கப்பா. வந்து தொடுங்கப்பா. உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்யுங்கப்பா. விடுதலை. விடுதலை. Deliverance. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Fire. Fire is moving. Fire. 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 அக்கினி. பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற பரலோக அக்கினி. பரலோக அக்கினி. பரலோக அக்கினி. தேவ சபை நிரப்புவதாக. நிரப்பட்டும். ஓ ரபா பாபா 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 பாபா. ஓ ரபா ஷபா பாபா பாபா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். கடலின் மேல் நடந்து வந்த இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அவரை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். என் உயிரான ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை புகழ்ந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு உயிர், நீர்தான் எனக்கு உயிர் என்று சொல்ல போகிறோம். எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான கரங்களை அசைத்து உயர்த்தி இயேசு, என் உயிரான
உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் சொல்லுங்க மறக்குதையா, இயேசுவே. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இயேசுவே, நீர் என் உயிர், நீர்தான் எனக்கு ஜீவன். உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, நீ ஜீவன் உள்ள தேவன் என்பதை இந்த நாளிலே காணும்படியாக உம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ சபையில தேவ ஆவியானவர் அசைவாடினதானவரே, அப்பா, நாங்கள் உணரும்படிக்கு தேவ ஆவியானவர் கிரியை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, ஒரு விசையாக இந்த நாளில் எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னித்தாண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு வாஞ்சித்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ நிரப்புவீராக. ஆண்டவரே, உன்னத பலத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்தத்தினால் பரிசுத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே சபையில ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்து நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாம மாத்திரம் மையப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவதற்கு முன்பாக சங்கீத பகுதி 13 சகோதரன் யோவான் வாசிப்பார்கள். மாறி மாறி கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் கடந்த 2 மாதமாக ஊருக்கு போயிருந்தேன். கர்த்தர் நல்லபடியாக, அதாவது புற ஜாதியிலேருந்து என்னை தொட்ட ரட்சிக்கப்பட்டு, அது ரெட்டியா ஜாதியிலேருந்து என்னை ரட்சிக்கப்பட்டு, என்னுடைய வழக்கத்தின்படி நான் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணிருந்தேன். அதே போல் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணை எனக்கு கொடுத்து அவரோட சமூகத்தில் எனக்கு கல்யாணம் நடந்தது. கர்த்தர் கிருபையாக எல்லாவற்றையும் எனக்கு, எங்கள் அப்பா இல்லை, ஆனால் எனக்கு உலகத்தில் படைச்சி எங்கள் அப்பா எனக்கு காப்பாற்றி எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் அருமை சகோதரனுடைய திருமண காரியங்கள் மகனுடைய இருதய வாஞ்சையின்படி நிறைவேற்றி, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரின் தகப்பனாய் மகனுக்கு இருந்து திருமணத்தை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ள ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வானமும் பூமியும் படைத்த கடவுளுக்கு நன்றி. இங்கே நான் குவைத்து வந்து 1 வருஷம் 2 மாதம் 9 நாள் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து வந்த புதுசுலேயே நான் அகமதி சர்ச்சுக்கு நான் போயிட்டேன். வந்து 2-3 வாரம் போனேன். எனக்கு வந்து டைமிங் எனக்கு ஒன்று பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருக்கணும். 3 மணினா 3 மணி கரெக்டாக இருக்கணும், 5 மணினா 5 மணி அந்த மாதிரி இருக்கணும். நான் போயிட்டு இருந்தேன் 4 மணிக்கு வந்து நின்றுக்கிட்டு 4:45 5 மணிக்கு வண்டி வரும். நான் பிறகு சரி இது நமக்கு செட் ஆக நின்றுட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்தேன். அதுக்கு பிறகு ஆர்சி சர்ச்சுக்கு போனேன். அங்கே ஆர்சி சர்ச்சுக்கு போயாச்சுன்னா எனக்கு வந்து சர்ச்சில் போயாச்சுன்னா கடவுளை பார்க்க முடியல, பக்கத்தில் சுற்றி இருக்க பொண்ணுங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண் அங்கே தான் ஓடுது சுற்றி. பிறகு இதுவும் நமக்கு சரிப்படாது. எப்பாச்சும் ரூமில் இருந்தோம்னா கோயிலை நினச்சாச்சும் கடவுளை நினச்சிப்போம். கோயிலுக்கு போனோம்னா அதுவும் கிடையாதுன்னுட்டு விட்டுட்டேன். சரி நமக்கு ரூமில் இருப்போம். பிறகு 1 வருஷம் மட்டும் சர்ச்சுக்கு போகலை. பிறகு அப்படி இருந்த போது உடம்புக்கு முடியாமாச்சு. உடம்புக்கு முடியாமல் அதான் இல்லை 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்னன்னா நான் கிரேன் ஆப்ரேட்டரு, எனக்கு டஸ்ட்டில் வேலை, மண் கேஓசியில் வேலை. எனக்கு மண் காற்றடிச்சுன்னா மொத்தமாக வரும். நான் பனியன் 2ஆக மடித்து கட்டியிருப்பேன். இருந்தும் எனக்கு அந்த மண் ஏறி மூச்சு விட முடியாமல் நைட் ஆச்சுன்னா தூங்க முடியாமல் இருப்பேன்.
ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்தேன். அதுக்கு பிறகு ரைட்டர் நான் என்ன சந்திச்சார். அவர் வீட்டு பக்கம் தான், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் வரும். சந்திச்சு சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். நானும் சர்ச்சுக்கு வந்தேன். வந்துட்டு இருக்கும்போது ஊர்லேயே நல்ல சர்ச்சில் ஈடுபாடு தான். இங்கே வந்து சரி நமக்கு ஒரு தேவனை துதிக்கணும் ஒரு இடம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நமக்கு அது அமைஞ்சு கிடச்சிச்சு. அவரும் டைமிங் கரெக்டாக இருக்கும், வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்போ உடம்புல இந்த நோய் இருந்துச்சு. நான் அதை இங்கே யார்கிட்டையும் சொல்லி ஜபிக்க சொல்லலை, அப்போ நான் சொல்லிடுறேன். நானும் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துகிட்டே இருந்தேன். மருந்து எடுத்தாங்க, மருந்து எடுத்து போயிட்டு இருந்துச்சு. பிறகு போன வாரம் வந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், போன வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு. அப்போ அவர், நான் இந்த ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்துருந்தேன், இன்னைக்கு உட்காந்துருந்த மாதிரி. அப்போ அவருக்கு நோயாளி யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னாரு. நானும் சரி நெல்லிக்கிட்டு சும்மா கை வச்சுனேன், இங்கே வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு விட்டு இதில் விட்டு கேட்டார் என்ன பண்ணுதுன்னு. நான் சொன்னேன், இப்படி நான் நைட் ஆச்சுன்னா தூங்க முடியாது, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சிருவேன், அதுக்கப்புறம் மருந்து போட்டால் தான் தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ இழுத்து மூச்சு விடனாரு. நானும் மூச்சு விட்டேன். நான் சொன்னேன், இல்லை எனக்கு நைட்டு தான் பிரச்சனை, பகல்லாம் தெரியாது அப்படின்னு. அவர் சொன்னார், சரி நீ போ, நீ சரியாகாது, இப்போ யாராச்சும் நோய் இருக்கிறவங்க வாங்கன்னாரு. நான் சரி நெல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டேன். உண்மையிலே கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அவர் நான் அன்னை நினச்சி சிரிச்சுக்கிட்டே தான் வந்து உட்காந்துக்கிட்டேன். ஆனால் அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் மருந்தே எடுக்கலை. இன்னையோட 7 நாள் முடிஞ்சிச்சு, என்ன இது 8வது நாள். நான் அதுக்கப்புறம் எந்த மருந்தும் எடுக்கலை. நல்லபடியாக தூங்கி காலைல நைட்டு 4 மணிக்கு டியூட்டி, அலாரம் வச்சு தான் எந்திரிக்குது. கரெக்டாக அலாரம் அடித்தா தான் நான் எந்திரிக்கேன். இப்போ கடவுளுக்கு மகிமை, நன்றி. பிரைட்டாக நான் உங்களுக்கும் சேர்த்து தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் அருமை மகன் ரீகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இப்படியாக தகப்பனை மகனை சந்தித்து இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி ஒரு விடுதலை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் குணப்படுத்துகிற தேவன் என்பதை எங்கள் சபையில நிரூபித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து மகனை ஆசீர்வதியும். மகனை ஆண்டவருக்கு உமக்குள்ளாக நீர் வளர்த்து பாதுகாத்து எடுத்து நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. இன்னும் சிறு சாட்சி வைத்த தேவாதேவன் கொடான் கொடி ஸ்தோத்திரம். நானும் லாஸ்ட் வீக் நிறைய உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அதானில் வந்து பிரைட் பிரதர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் எல்லா காரியத்திலும். கர்த்தர் நாமத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் இன்னொன்று, மகன் வந்து இன்ஜினியர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அவனுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் கர்த்தருக்கு மேலே அந்த சப்ஜெக்ட் அவன் படிக்கவும், கர்த்தர் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக எடுக்கவும் கர்த்தர் கிருபை பாட்டே இருந்தார். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற, எங்கள் சபையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இளையவனுக்காகவும் +1 படிக்கிறான், அவனுக்காகவும் விசேஷமாக அம்மாவுடைய உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் ஜெபிக்குமாறு கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படட்டும். சாட்சியம் முடிக்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, சகோதரி சுஜாதாவுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனுடைய ஆண்டவரே, இந்த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மகனுக்கு அந்த முதல் வருடத்திலேயே நீர் கொடுத்த ஜெயத்திற்காய் ஆண்டவரே, கிளாஸ்லேயே ஃபர்ஸ்டாய் வர கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். படித்துக் கொண்டிருக்கிற இளைய மகனுக்காக நாங்கள் வருகிறோம். தேவ ஞானத்தை நீர் கொடுப்பீராக. சபையாக ஒவ்வொரு ஆராதனைகளிலும் எங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்து இப்படியாக எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகளை நீர் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. சகோதரனுடைய தாயின் சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. அந்த வயதான தாயை நீ தூக்கி நிறுத்துவீராக. பரிபூர்ண விடுதலை கொடுத்து சுக கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேற சாட்சிகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நம்ம ஜெபிக்க போவோம். எழுந்திருப்போம், நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்து, பார்த்திபனை
ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. சம்பல் ஒருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய கும்பகணத்தோடு, அம்பரமேவிய கும்பகணத்தோடு அன்புதர என்று பனிபொன்மலர் துறை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஹalleluya. ஹalleluya. ஒரு பர்த்டே பேபியை குறித்து ஒரு சகோதரன் எழுதியிருக்கிறார். இந்த சகோதரனுக்கு பர்த்டே என்று எழுதியிருக்கிறார். பிரைட் பர்த்டே இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். அதே போல வேற யாராவது இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறவங்க இங்க இருக்கிறீங்கன்னா அந்த பர்த்டே பேபியை நாங்கள் முன்னால் அழைக்கிறோம், ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சகோதரன் பிரைட்டை ஆசீர்வதித்து இன்னைக்கு பாஸ்டர் அம்மா சகோதரனுக்காக ஜெபிப்பாங்க. நம்முடைய எல்லாருடைய வலது கரத்தை அருமை சகோதரனுக்கு நேராய் நீட்டி இந்த நேரத்தில் சகோதரனை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, தகப்பனே, இந்த வெள்ளம் ஆண்டவரே சகோதரன் பிரைட்டு உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் நீ நன்மையும் கிருமையும் அவனை தொடர்ந்து வரும்படியாய் செய்து ஆண்டவரே தகப்பனே, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கட்டளையிட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரமையா. இத்தனை வருடங்கள் கர்த்தர் அருமையாக நடத்தினீரே. ஸ்தோத்திரமையா. தொடங்கி இருக்கிற புதிய வருஷம் அவனுக்கு ஆஸ்வதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறான். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த புதிய வருடத்திலே மகனை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து மகனை ஆண்டவரை உயர்த்தி மகனுடைய பெயரை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபிரகாமை ஆஸ்வதித்த தேவன் இந்த மகனை ஆஸ்வதித்து கத்தாவே மகனுடைய பெயரை ஆண்டவரை பெருமைப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோமையா. மகனுடைய வாழ்க்கை மக்களாய் ஊன்ற கட்டப்படட்டும் கத்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இருக்கிறபடி உமக்கெடுத்த காரியங்களை அதிகமாய் ஆண்டவரை வாஞ்சித்து தேடவும் ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளவும் ஆண்டவரே, மக்களாய் ஆண்டவர் ஜீவிக்கும் தன்னுடைய குடும்பத்தை மக்களாய் கட்டி எழுப்பவும் கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய அனந்த கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். மானே ஆண்டவரை சபையாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவரே மனமாற ஆண்டவர் நீ ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். Happy birthday to you. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 1995-96 வருஷம் என்று நினைக்கிறேன். அல்சபா பேக்கரிக்கு பின்னால இருந்த எங்கள் வீட்டு பக்கத்திலே வந்து ஒரு நாள் இங்கு இருக்கிற சகோதரன் நம்ம பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து பாஸ்டர், அப்போ நான் பாஸ்டர் கிடையாது, அப்போ பிரதர் தான். பிரதர், நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் லேபர் கேம்புகளெல்லாம் ஊழியம் செய்கிறீங்களா? நிறைய பேர் சிட்டியில் உள்ளவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க அப்படின்ட்டு நாங்கள் பார்க்கலாமா, எனக்கு நான் அந்த ஊழியத்தை குறித்து கொஞ்சம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் செய்து கொண்டு வருகிற இந்த கேம்பு ஊழியத்தை வந்து முதல் முறையாக இங்கே வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டாலின் செல்வமணி அவர்கள் 95-96 வருஷங்களிலே வந்து கற்றுக்கொண்டு அதே கேம்பு ஊழியங்களை அம்காரா, ஜாகரா, அப்தலி அந்த பகுதிகளிலே அபாசியா பகுதிகளிலே ஊழியம் செய்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடு என்ஜினியராக குடும்பமாக வேலையும் செய்து கொண்டு நம்மை போல ஊழியம் செய்து ப்ரொஃபஷனலாக பாஸ்டருக்கு என்று அமெரிக்கன் சபையிலே நடத்தி கொண்டு வந்த அந்த படிப்பையும் கணவனும் மனைவியுமாக பாஸ்டர் படித்து அதோடு அந்த படிப்பை
நீங்களும் படிங்க என்று சொல்லி என்னையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நாங்களும் பாதியிலே படித்து இடையிலே கைவிடப்பட்டு ஆனால் எப்படி நம்ம சொன்னோமோ முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்திராயும் என்று சொன்னது போல அப்படி ஊழியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் படி தனக்கு இருந்த நல்ல வேலையை விட்டு கணவனும் மனைவியுமாக முழு நேர ஊழியத்திற்கு என்று சென்னையை மையமாக வைத்து இங்கு இருக்கிற இங்கு முன்னால் இருந்த இந்த லைட் ஹவுஸ் சர்ச்சினுடைய ஒரு பிரதிநிதியாக பாஸ்டராக ஆர்டினேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் சர்ச் என்று இந்தியாவில் ஒரு பிரான்ச்சை அவர்கள் தொடங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். நம்மிடத்திலிருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு முழு நேர ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாமும் அப்படியே முழு நேரம் இல்லாமல் பகுதி நேரமாக தான் நாம் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக பேர்கள் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குவைத் தேசத்தில் ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் என்று நினைக்கிறீங்களா, 16 வருஷம் ஊழியம் செய்து இப்பொழுது இந்த வேலையெல்லாம் ரிசைன் செய்து போய் முழு நேரம் ஊழியமாக சென்னையில் லைட் ஹவுஸ் சர்ச்சினுடைய தலைமை போதகராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஸ்டாலின் செல்வமணி அவர்களை இன்னைக்கு தேவ சபையில் அழைத்து நான் கனப்படுத்துவதிலே அவரை நான் கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சபையோராக எழுந்து நின்று தேவ ஊழியரை கரங்களை தட்டி வரவேற்று ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக பாஸ்டர் கில்பர்ட் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நான் வந்த உடனே கேள்விப்பட்டது என்னென்னா அங்கே பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை நான் பார்க்க போயிருந்தேன். பாஸ்டர் கில்பர்ட்டுடைய மகா விஷன் டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட்டட் ரைட் கோயிங் டு கம்ப்ளீட் சொன்னார். சிலப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மகா படித்து முடிக்க போகிறான். இது ஒரு உற்சாகமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இங்கே எனக்கு ஊருக்கு முழு நேரம் ஒழித்து போயிடணும்னு முதல்ல அப்படி சுற்றி இருந்தேன். ஆனால் சகோதரன் அவர்களை பார்த்து தான் இப்படி ஒரு தரிசனம் எங்களுக்கு ஆரம்பித்தது. அப்பொழுது இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த கேம்ப் ஊழியங்கள் நடைபெற்றது. நாங்கள் அதற்கு பிறகு அந்த சிட்டி பகுதிகளை ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா நிறைய ஊழியங்கள் அந்த பகுதியில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜஹரா பகுதியை மையமாக வைத்து அங்கே செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். ஒரு 6 வருடங்கள் ஆகிறது இந்தியாவுக்கு போய். நாங்கள் சென்னையில் இப்பொழுது இருக்கிறோம். முதலாவது கிராமத்தில் தங்கியிருந்தோம். சென்னையில் இப்பொழுது மையமாக வைத்து அநேக சபைகளை உருவாக்கும்படியாக சென்னையிலும் கூட எங்களுக்கு ஒரு சபை உண்டு. ஆங்கிலம் தமிழ் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம இங்கே மாதிரி அங்கே வெளி மாநிலங்களிலிருந்து இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க மத்தியில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸாக வச்சு ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் மென்மேலும் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, நாங்கள் 2 கிராமங்களிலே ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். கட்டின கிராமங்கள் 2 இருக்கிறது. அநேக கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. குஜராத், மத்திய பிரதேசத்திலும் கூட சில ஊழியங்கள் உண்டு. அங்கேயும் கூட நிறைய அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலும் கூட நிற்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். இந்த நாளிலும் கூட நான் இந்த குவைத் நாட்டிலும் கூட நீங்கள் பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள் நான் பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள். அது எனக்கு எப்படி தெரிகிறது என்று சொல்லி, நீங்கள் பண்ணுகிறதான இந்த ஊழியம் மிகவும் முக்கியமான ஊழியம். ஒரு தடவை நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு எனக்கு கிளம்பி திருநெல்வேலி திங்கட்கிழமை காலையில் போனோம். ஊழியத்தில் ஒரு சின்ன குழப்பத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. அப்போ நைட்டு எல்லாம் என்னுடைய ஊழியங்களை எல்லாம் முடித்துக்கிட்டு 10:30 மணிக்கு பஸ் எடுத்து திருச்சியிலேருந்து அடுத்த பஸ் மதுரையில் 3:45 மணிக்கு நேரம் ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் ஏறியாச்சுன்னா அங்கே ஒருத்தர் என்னை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னு. எனக்கு உங்களை எங்கேயும் பார்த்தது மாதிரி இல்லைன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஊழியக்காரங்களா? ஆமாம். குவைத்தில் இருந்தீங்களா? பிரதர் ஹல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா அநேக கிராமங்களில் போகும்போது, ரொம்ப ரிமோட் கிராமத்தில் போகும்போது அங்கேருந்து ஒருத்தர் வருவார், உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு. வீட்டில் பார்த்தீங்களா,
ஆண்டவர் வந்து இந்த நாட்டில் செய்கிற ஊழியத்தை வந்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிறதான காரியம் மிகவும் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் மென்மேலும் பெருக பண்ணுவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் கூட ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு உங்களை இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து அனுப்புவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக செய்து அனுப்புவார். நாம் ஏதோ கேட்டோம் மண்ணில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து அனுப்புகிறார். God is somebody who does things, not only does, then he talks. அவர் செய்யவும் சொல்லவும் தொடங்கிறவர். முதல்ல வந்து என்ன செய்கிறது ஆண்டவர்? செய்கிறவர். இந்த நாளில் கூட என்ன செய்வார்? ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய மத்தியிலும் கூட காரியங்களை என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். ஆண்டவர் மிகவும் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து மிகவும் சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த குவைத் நாட்டில் இருக்கும் பொழுது போட்டதான சில காரியங்கள். என்னுடைய அருமையான சகோதரருடைய சபையிலும் கூட பேசுவது எனக்கு மிகவும் உற்சாகமான காரியம். இந்த நாளிலும் கூட காலை வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்படி சொன்னார். ஆகவே தான் நான் இதை தைரியத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இதை உங்கள் மத்தியிலும் கூட நான் பிரசங்கிக்கும்படியாக வந்திருக்கிறேன். இந்த குவைத் நாட்டிலும் கூட நான் ஒரு 4 இயர்ஸ் நினைக்கிறேன், 4 இயர்ஸ் வர முடியவில்லை. இப்பொழுது கூட இந்த வருஷத்தில் வரும்படியாக ஆண்டவர் வாய்ப்புக்கு கொடுத்தார். நாங்கள் இந்த வருகின்ற வாரத்திலும் கூட நான் ஒரு குறிப்பான நோக்கத்திற்காக வந்திருக்கிறேன், குறிப்பாக ஜஹரா பகுதியில் உள்ள ஊழியங்களுக்காக. ஆகவே நான் இந்த வருகின்ற வாரம் அந்த ஜஹரா பகுதியிலும் கூட அதிகமான நேரங்களை செலவழிக்கவிருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவிருக்கிறார். இந்த தேசத்திலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 1 to 12 வரை. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அதுதான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்கலாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்கள் போல பல ஜாதியும் மகா ஏராளமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மாடுகளும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். அவைகளில் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் அதிக நேரம் ஆராதனைகளை செலவு பண்ணினோம்.
கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலும் கூட இடைப்பட்டார். சிறிது நேரம் இந்த ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என்றதான பாடலை நாம் முடியும் என்று சொன்னால் நீங்கள் எழும்பி நீங்கள் இதை பாடும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என்ற பாடல் நீங்கள் சகோதரன் யோவான் அவர்கள் உதவி செய்யும்படியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம்
வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. எங்கள் ஜீவ தண்ணீராகி ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்ன ஆண்டவர், தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர், இலவசமாய் ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுக்கிறவர், இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எழுதப்பட்டதின் நோக்கம் எங்களுடைய மனதிலே பதியும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு முறை கூட எங்கள் மத்தியிலே வருவீராக. உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவாக மாறட்டும் ஆண்டவரே. அவைகள் எங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்து, எங்களுக்குள்ளே ஜீரணம் செய்து, அது இந்த நாளிலும் சக்தியை உருவாக்கட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது எங்களுக்கு பிழைப்பை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். திரும்பி வர பண்ணினார். ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசலுக்கு அவர் திரும்பி வர பண்ணுகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறோம். ஒரு முறை கூட எல்லாவற்றையும் மறந்து ஒருவேளை நீங்கள் அநேக முறை இந்த இடத்துல வருகிறவர்களாக இருக்கலாம். திரும்ப ஒரு முறை கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரை ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த நாளிலும் கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியிலும் கூட செய்வாராக. வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். பழையவனைகள் அல்ல, அவர் புதிதான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவாதி தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் திரும்பி இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. அந்த நதியானது கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய அருள் மாரியை, ஆவியின் வல்லமையை, ஆவியின் மாரியை இந்த நாட்களிலும் கூட கிழக்கு தேசத்தை நோக்கி அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கென்று உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நோக்கத்தோடு, ஒரு புதிய திட்டத்தோடு, புதிய ஒரு வல்லமையோடு கூட, ஒரு புதிய நோக்கத்தோடு கூட இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் அவருடைய நதியை கிழக்கு தேசத்திற்கு திருப்பும்படியாக விருப்பம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உற்சாகம்? ஹல்லேலூயா. நம்ம கிழக்கு தானே இங்க இருக்கிறோங்க, மத்திய கிழக்கு நாடுல தானே இருக்கிறோங்க, நம்ம கிழக்கு தேசத்தை சார்ந்தவங்க தானேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய காலம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய காலம், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருப்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருப்பாய். என்னங்க மௌனமா இருக்கீங்க? இது சிந்திக்கும் காலம்,
செயல்படும் நேரம் மௌனமாயிருப்பாயோ, மௌனமாயிருப்பாயோ, நீ மௌனமாயிருப்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம் மௌனமாயிருப்பாயோ. ஆண்டவர் அவருடைய நதியை கிழக்கு தேசத்திற்கு நேராக திருப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சரம் தானே? அப்படின்னா நம்ம மேல திருப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. ஆமென். ஆண்டவருடைய நதி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வருது? நம்ம மேல வருதுங்க. ஆண்டவருடைய நதி இந்த நாளிலும் கூட விசேஷித்த விதமாய் நம்ம மேலே வருகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, அவருடைய ஆவியின் நதி கிழக்கு தேசத்திற்கு நேராக திருப்புகிறதாக அது காணப்படுகிறது. அது பாய்ந்து கொண்டு இருக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்! உங்க வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது அன்பானவர்களை. முதலாவது நாம் அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்பதாக, நான் அதில் பங்கா இருக்கிறேனா? என் மேல பாயுதா? இல்லை இது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, எனக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி இருக்கிறோமா? உங்களுக்கு தாங்க, எல்லாருக்கும் மேல ஆண்டவர் கிருபையா உங்க நேரம் திருப்புறாரு பாருங்க. உங்க மேல கரிசனை கொண்டு திருப்புறாரு பாருங்க. ஏதோ நம்ம பெரிய பிஸ்தானா நினைச்சு இல்லைங்க. நம்ம சாதாரணமாக தெரியும், நம்ம நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒரு நம்பிக்கையோடு அவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நதியே என் மேல வாருன்னு நம்ம கேட்போமா? இந்த நாளிலும் கூட, ஆண்டவரே உம்முடைய பரம நதி என் மேல் பாயட்டும் ஆண்டவரே. நான் இந்த இடத்திலும் கூட வந்திருக்கிறேன் ஆண்டவர், ஒரு சாதாரண மனுஷன். ஏதோ எனக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை, பெரிய சம்பளம் இல்லை, நான் ஆளை என்னன்னு தெரியாது, நான் காசு அனுப்புனா தான் ஊரில் எல்லாமே நடக்கும். அப்படி நிறைய பேருக்கு இருக்கு. அப்படிதானே? எல்லாமே நடக்கும். ஆண்டவர் நம்மளை நம்புறாருங்க, நம்மளை தான் தெரிந்து கொள்றாருங்க, உங்க மேலதான் திருப்புறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நதி நம்மேல், அந்த நதியில் எனக்கு பங்குண்டு. சொல்லுங்க, அந்த நதியில எனக்கு, அந்த நதியில பங்குண்டு எனக்கு. என் மேல தானே பாயுது, என்ன நோக்கி தானே வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல அந்த நதி வருதுங்க. எப்படி இருக்கும் பாருங்க அன்பானவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி, உங்கள் மேல் இந்த நதி பாய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே என் மேல வாருமப்பா, என்ன முழுமையா நிரப்புன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவரே என்ன நோக்கி வருதே, நான் தப்பி ஓடல, ஐயோ ஏதோ பயந்து ஓடல, கோலத்தினமா ஓடல, என் மேல வருதுங்க, என்ன நோக்கி வருது. நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிழக்கு தேசத்தின் மேல் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிழக்கு தேசத்திற்கு நேராக அவரை நதியை திருப்புகிறார். உலகத்தில் பல பகுதிக்கு செல்றேங்க, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார், பெரிய காரியத்தை வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே ஆண்டவர் கிழக்கு தேசத்தை எழுப்பவிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளணும் ஒவ்வொருவருக்கு. இது ஆண்டவருடைய திட்டம்ங்க. சுவிசேஷ வேலை முடிவடைவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட கிழக்கு தேசத்திற்கு நேராக
அவருடைய நதியை திருப்புகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட கிருபைகள் பெருகும்படியாக, அவருடைய அற்புதங்கள் பெருகும்படியாக, அதிசயங்கள் பெருகும்படியாக அவர் கிழக்கு தேசத்திற்கு நேராக அவர் தன்னுடைய நதியை அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையோடு கூட நம்மை நோக்கி இந்த நாட்களிலும் கூட அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் வல்லமையோடு கூட இந்த நாட்களிலும் கூட ஊற்றப்படுகிறவராக காணப்படுகிறார். ஆண்டவருடைய வல்லமை எதிர்பார்ப்போமா? ஆண்டவருக்கு நம்மள ஊற்றணும், நம்ம உருவாக்கணும், ஏதோ நம்மை ஏதாவது நம்ம செய்ய வைக்கணும், நமக்குள்ள ஏதோ நடக்க வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய விருப்பங்க. அந்த விருப்பத்தோடு தான் ஆண்டவர் அனுப்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உற்சாகத்தோடு கூட எழும்புகிறவராக காணப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா இந்த இடத்துல கூட சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டிலே போய் அந்த பகுதிகளை திரும்பமாக படிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு புருஷன் கையிலே நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என் தண்ணீரை கடக்க பண்ணினான். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. யாருக்கெல்லாம் போய் ஆற்றுல காலை நினைக்கிறதுக்கு விருப்பம்? எங்கள் அப்பா சிலப்போ கடலுக்கு அனுப்புவாங்க. காலை மாத்திரம் நினச்சிட்டு வந்துடுன்னு சொல்லுவாங்க. எப்படி? காலை மாத்திரம் நினச்சிட்டு வந்துருன்னு சொல்லிக்கிட்டு கடல். சிலருக்கு அப்படி பயம். அப்படி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு அப்படி காலை மாத்திரம் அப்படி காட்டிட்டு அப்படியே ஓடிடும். ஹல்லேலூயா. காலை மாத்திரம் நினச்சிக்கிட்டு என்ன செய்வோம்? ஓடிடுவோம். கொஞ்சம் ஏதோனா நமக்கு பயம். என்னதோ நான் ஒளிச்சுன்னு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே எனக்கு கால் இல்லது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது வீட்டில் இல்லது கேட்பாங்க, கோயிலுக்கு போனியான்னு சொல்லி. அதனால என்ன பண்ணிடுவேன்? காலை மாத்திரம் நினச்சிக்கிட்டு வந்துடுவேன். ஏதோ நடந்துரும்னு சொல்லிக்கிட்டு. கல்லூரி படிக்கிற நாட்களில் ஸ்டெப் கட்டிங் ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்து ஸ்டெப் கட்டிங் ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஒரு பார்பர் ஷாப்பில் பார்த்து அப்படி கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பார்பர் வந்து அவர் முடி வெட்டுறவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட்டரை வச்சு புஷ்ன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்தாங்க. என்ன என் பிள்ளைக்கு மேலே புஷ்ன்னு சொல்லி என்ன பண்ணுற? கேட்டுட்டா காசுலாம் தரமாட்டேன். இதை அடிச்சுன்னு சொன்னாச்சுன்னு என்ன செய்யறோம்? மூளை சூடு பிடிச்சிரும். அதனால என்ன பண்ணிடுவோம்? கொஞ்சம் கணுக்கால் அளவு. ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்கும், பயம் இல்லை. ஆண்டவர் கணுக்கால் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றாரு கொஞ்சம் கூட என்ன ஒரு 1000 முழம் போங்க. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன ஒரு 1000 முழம், 1000 முழம் போவோம். ஆண்டவர் அழைக்கிறார். எதனால? நதி வருது. என்னது வருது? நதி வருது. சொல்லுங்க, ஆண்டவருடைய ஜீவ நதி வருது. அதனால என்ன பண்ணுவோம்? என்ன 1000 முழம், கொஞ்சம் 1000 முழம் போ. இங்க பார்த்தாச்சுன்னாப்பா ஜபம் எல்லாம் நடக்குது. நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் ஜபம் பண்ணுவோம். ஆலயத்தில் ஜபம் நடக்குது, சங்கிலி ஜபங்கள் நடக்குது, எரிகோ ஜபம் நடக்குது. இதெல்லாம் என்ன செய்வோம்? கொஞ்சம் ஜபம் பண்ணும். முழங்கால் மாத்திரம் நனையிட்டு. சரியா? சிலப்போ வந்து அப்படிதான். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்குதான். ஆண்டவரே ஒரு அடி இறங்கும் என்று. என்ன ஜெபம் பண்ணிச்சான்? ஆண்டவரே ஒரு அடி இறங்கும். என்னன்னு புரியல. ஒரு அடி இறங்கும். ஆண்டவர் ஒரு அடி மாத்திரம் இறங்கினா போதுமா? அந்த குழந்தை வந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுதான். எப்படி? ஆண்டவரே ஒரு அடி இறங்கும். என்னைக்குமே இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே ஒரு அடி இறங்கும், ஒரு அடி இறங்கும். யாருக்கும் புரியல. என்னடா இந்த குழந்தை வந்து. அப்போ வந்து ஒருவர் சண்டே கிளாஸ் வாத்தியார் கேட்டாரா, என்னம்மா நீ வந்து ஒரு அடி இறங்கும், ஒரு அடி மாத்திரம் ஆண்டவர் இறங்கினா போருமா? இல்லைங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் தலையில் இருக்காரு, இருதயத்தில் இல்லை. அதனால தலையிலேருந்து இருதயத்துக்கு இறங்கணும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? அப்படியே கொஞ்சம் முழங்கால முடக்குவோமா? ஹல்லேலூயா. முழங்கால் நனையட்டுமே அந்த நதியிலே. சொல்லுங்க, முழங்கால் நதியிலே நனையட்டுமே. ஆண்டவருடைய நதி. ஆண்டவருடைய நதி ஒரு திட்டத்தோடு கூட நம்மை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா.
ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் முழங்கால் என்ன செய்யணும்? மடங்கணும். முழங்கால் ஆண்டவருக்கு முன்பதாக கொஞ்சம் ஜெபம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஜெபம், ஆராதனை, ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காத்திருப்பது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது, விண்ணப்பங்கள், பரிந்து மன்றாட்டு ஜெபங்கள், இவைகளை நாம் ஏறெடுப்பது. இதில் என்ன செய்யணும்? கொஞ்சம் ப்ரேயர் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது, மற்றவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறது, ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ, வட இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக, கஷ்டமான இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக, காடுகளில் மலைகளில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக என்ன செய்யணும்? முழங்காலிலே நிற்க வேண்டும். ஆண்டவர் திறப்பில் நிற்கும்படி ஒருவனை தேடுகிறார். முழங்கால் நிற்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு முழங்கால் வீரன். ஹalleluya, ஹalleluya. ஒரு பெரிய காரியம் ஒருவேளை செய்ய முடியாட்டாலும் நான் யாரு? ஒரு முழங்கால் வீரன். சாத்தான் முழங்கால் கண்டா என்ன செய்வான்? பயப்படுவான். சாத்தான் முழங்கால் கண்டா அப்படி அவனுக்கு அதிரும். என்ன சொன்னா, நம்ம முழங்கால நிற்கும் போது சாத்தான் அப்படி என்ன செய்வான்? அவனுக்கு ராஜ்யமே அப்படி அசைக்கப்படும். நம்ம முழங்கால நின்று என்ன செய்திடலாம்? எல்லாமே ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால என்ன எதை கேட்டாலும் நான் தருவேன். அப்போ நம்ம என்ன செய்திடலாம்? முழங்காலில் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு 1000 முழம். எது 1000 முழம்? முழங்காலில் நிற்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய நதியிலே முழங்கால் அளவு. அது மட்டுமல்ல, இப்பொழுது இன்னும் ஒரு 1000 முழம் அங்கே சொல்லப்படுகிறது. இடுப்பளவு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா இடுப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆன மாதிரி இருக்கும், நம்மளை விட்டு போனது மாதிரி இருக்கும் இடுப்பு. அப்படி தானே? கொஞ்சம் அப்படியே அசைவும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ டாலாக கட்டியிருக்கிறாங்க. நிறைய கேம்புகள் வந்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இப்போ நீங்கள் டால் பில்டிங்கில் தான் இருந்தீங்க. கொஞ்சம் ஏறி எடுத்து இறங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்? இடுப்பு தான் வலிக்கும். சொல்லுங்கள், என்ன செய்யுது? இடுப்பு கழிச்சு பாருங்க எல்லாருமே. என்னது? இடுப்பளவு. என்ன செய்யணும்? இடுப்பு கொஞ்சம் வலிச்சா பரவாயில்ல. சொல்லுங்க, வலிச்சா பரவாயில்ல. இடுப்பு வலிச்சா பரவாயில்ல இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இடுப்பளவு. கரெக்டு தானே? ஏறி இறங்கும் போது என்ன செய்யும்? இரவு வந்தா கொஞ்சம் இடுப்பு வலிக்கும். பரவாயில்ல, நல்ல எக்ஸசைஸ். கரெக்டு தானே? 6 பில்டிங் ஏறி இறங்கிட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா நல்ல எக்ஸசைஸ். அப்படி இருதயமெல்லாம் அப்படி நல்ல கண்டிஷனில் இருக்கும். இப்போ ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்கிறார்? இடுப்பளவு எடுத்து சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு கண்மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை இடுப்பளவு செல்லும்படி விரும்புகிறார் அந்த நதியிலே. ஏங்க, நம்ம அவருக்கு கரிசனை இருக்கு. ஏதோ நம் மூலமா செய்ய விரும்புகிறார், ஏதோ காரியம் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஆயத்தம். ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? நான் ஆயத்தம். காலை கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, நான் ஆயத்தம். என்னுடைய கால்களை இயக்குகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுமிடம் நான் செல்வேன். அவர் சொல்லுமிடம் நான் செல்வேன். ஆண்டவர் சொல்லுவார், நம்ம என்ன செய்கிறோம்? அங்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இடுப்பளவு ஆண்டவருடைய நதி அப்படியே நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய நதியானது புறப்பட்டு அது அங்கே செல்கிறது. கொஞ்சம் இடுப்பளவு போங்க, நல்லா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, மனநிறைவோடு செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னாச்சுன்னா, அனுப்புறது யாரா? ஆண்டவர். அனுப்புறது ஆண்டவர். நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நான் பார்த்தீங்கன்னா ஆதி நாட்களில் வந்து
எனக்கு வந்து பெரிய அளவில் சுவிசேஷம் சொல்ல தெரியாது. காலேஜில் படித்த டைமில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொன்னாச்சுன்னா, போய் அங்கே போய் ஆட்களை பார்த்து கோயிலுக்கு என் கூட வாருங்கன்னு சொல்லுவேன். பசங்களை கூட படிக்கிறவங்கள பார்த்து கோயிலுக்கு வாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். அந்த ஊரில் உள்ளவங்கள பார்த்து கோயிலுக்கு வாருங்கன்னு கூட்டிகிட்டு போவேன், சர்ச்சுக்கு வாருங்க. லாஸ்ட் இயர் வந்து அந்த சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஒரு 6000-7000 பேர் இருப்பாங்க அந்த சர்ச்சில். நிறைய பேர் வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்து ஒரு கேம்ப்லேருந்து நான் இறங்கினேன். நைட்டு முடிச்சுட்டு ஒருவர் வந்து எனக்கு முன்னாடி வந்தார். அப்படி பார்த்தார், கையில் பைபிள் வந்து, இந்த பைபிளை தருவீங்களா, நீங்கள் கிறிஸ்டினா? அதுக்கப்புறம் நாங்கள் அவர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஈவன் அந்த ISOM கூட ஃபஸ்ட்டு 3 கோர்ஸ் முடித்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வல்லமையுள்ள சாட்சியாக மாறினார். அவர் பின்னாடி கேட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, யாருக்கு தெரியும், அவர் பார்த்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு தவறான பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய இந்தியாவிலே தவறான காரியங்களை செய்கிறதான ஒரு பெரிய குழுவில் இருந்தவர், ஒரு பெரிய கேங்கில் இருந்தவர். ஆண்டவரை யாருக்கு தெரியுங்க நமக்கு முன்னாடி நிற்கிறது யாருன்னு? என்ன செய்யணும்? நம்முடைய கால்களை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நதியிலே நாம் அடித்து செல்லப்படும்படியாக நம்மை உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நதி புறப்பட்டு ஓடுகிறதாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஆண்டவர் என்ன ஒரு 1000 முழம் எங்க போயாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, மொத்தமே கண்ட்ரோலே போச்சு. ஐயா போச்சா, எல்லாமே போச்சு. இதுக்காகவா இதுக்காகவா அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐயோ அடிச்சு செல்லுதே அடிச்சு செல்லுதே, இது காரணம் இல்லாம போகல. ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, காரணம் இல்லாம போகல. 1000 முழம் ஒருத்தர் போற சொல்லி இருக்கிறார், அதனால நான் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு கண்ட்ரோல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு கண்ட்ரோல் இல்லாம இல்லை, ஆனா சொன்னவருக்கு என்ன இருக்கு? ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கு. நான் கண்ணை மூடி நின்னாலும் அவர் என்ன செய்யலாம், நம்பலாம். அவர் என்ன செய்வாரு? கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு கண்ணு தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை, அவர் என்ன செய்வாரு? கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாரு. ஆவியானவரை முழுவதுமாக, ஆண்டவரே முழுவதுமாக முழுவதுமாக என் மேலே, நான் என்ன செய்யணும்? நீச்சல். தலையை மாத்திரம் குறிஞ்சிடக்கூடாது. இந்த நீச்சலில் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, நீச்சல் வந்து ஸ்விம்மிங் இஸ் அ ரியாக்ஷன். சரியா? நம்ம அமல போகிறோம்னு சொன்னாலும் எல்லாருமே நீச்சல் அடிக்க வரோம். என்ன செய்யக்கூடாது? தலையை மாத்திரம். அவ என்ன நம்ம நினைச்சக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா, நாம் அமிழ்ந்து போவதற்கு விடக்கூடாது. நம்ம எதனால நிற்கிறோம்? ஆண்டவருடைய கற்பனையின்படி நிற்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் நிற்கிறோம். ஆகவே நான் அமிழ்ந்து போவதில்லை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வார்? முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம். இந்த ஃப்ளைட் வந்து சிலப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே மறைஞ்சிரும். அப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேண்டிங்னு ஒன்று உண்டு. மொத்த கண்ட்ரோலை வந்து லேண்டு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பத்திரமா இறக்கிடுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. நமக்கு என்ன செய்யாது, எங்கே அடிச்சு போகும்னு தெரியாது. ஆனால் என்ன செய்வார்? அவர் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருப்பார். அதனால நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவருடைய ஆவியானவர், அவருடைய நதி இது. உலகத்தில் வந்து நம்ம அடிச்சு போகப்படலைங்க. உலகத்தில் வந்து நம்ம நினைச்சக்குள்ள சாத்தானால் அடிக்கப்படலை, உலகத்தின் காரியங்களினால் அடித்து செல்லப்படவில்லை. அவருடைய நதி பாய்கிறது. ஹல்லேலூயா. அந்த நதியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான வேளையிலும் கூட ஆண்டவருடைய நதி உங்களை நடத்தும்படி, ஆண்டவருடைய நதி முழுமையாக நாம் நீந்தி நீந்தி செல்லும்படி, அதிலே மகிழும்படி கர்த்தருடைய நதியானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நதி, அந்த நதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நதி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, இந்த நாளிலும் கூட ஒரு 1000 முழம். சொல்லுங்க, ஒரு 1000 முழம். 1000 முழம் போனவங்க இன்னொரு 1000 முழம், இன்னொரு 1000 முழம். ஆண்டவரே
என்னை அழைத்து செல்லும் அப்பா. நான் முழுமையுமாக உம்முடைய நதியிலே நான் மூழ்க வேண்டும். நான் அதிலே நீச்சலாலம் செல்ல வேண்டும். நான் மகிழ வேண்டும். உம்முடைய ஆவியிலே நான் களிகூற வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாமல் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். இம்மெஷரபிள். அந்த ஆவியிலே நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்க யாரும் என்ன செய்ய முடியாது? பிடிச்சு இழுக்க முடியாது. சொல்லுங்க, பிடிச்சு இழுக்க முடியாது. எங்க நிற்கிறோம்? ஆண்டவருடைய நதியிலே நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நதி உங்களை நோக்கி வந்திருக்கிறது. யார் நினைச்சாங்க இந்த குவைத் நாட்டில் இப்படி வந்து ஆண்டவரை ஆராதிப்பணும்? கரெக்டு தானே? யார் நினைச்சா? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். ஏன்னு சொன்னாச்சுன்னா, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தான் நம்மை அழைத்தவர். அவர் தான் நம்ம என்ன செய்கிறார்? இந்த நதிக்குள்ள நம்ம நடத்துகிறார். இப்ப என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு கூட, ஆண்டவரே இந்த நதியில நான் என்ன செய்யணும்? மூழ்கணும். சொல்லுங்க, மூழ்கணும். கையை கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் மூழ்கணும். ஆண்டவரே நான் நீச்சல் அடிக்கணும். நீச்சலாலம் வேண்டும், நீச்சலாலம் வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. இந்த நதியில எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துகிறவர், எல்லாவற்றையும் செய்கிறார். நம்ம வேலை என்னது? அந்த 1000 முழம் போனோம். என்ன செய்யணும்? இந்த நாளிலும் கூட இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுதுதான் பானவர்களே, நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நீச்சல் ஆழத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இந்த நீச்சல் அனுபவத்திற்கு செல்ல வேண்டும். ஆவியிலே மிதந்து மகிழ வேண்டும். ஆவியானவருடைய நடத்தலின்படி, ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி, ஆவியானவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியானவர் அவர் சொல்லுகிற காரியங்களை செய்து முழுமையாக நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் செல்கிறவர்களாக காணப்படுகிறோம். நான் கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியினால், ஆவியின் வல்லமை, ஆவியின் பலன், எவைகளினால் நான் நிறைந்தவன். அதனால ஆவியினாலே நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய ஒன்றுமே அல்ல, கிறிஸ்து. அவருடைய ஆவியானவர், அவருடைய ஆவியானவர் என்னை நடத்துகிறவர். அவருடைய ஆவியானவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவர். நான் நம்பத்தக்க தெய்வம், கண்மலை, நித்திய தேவன். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. முழுமைமாய்ங்க, முழுமைமாய். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கேட்போம், ஆண்டவரே என்னப்பா ஏதோ ஒரு நோக்கத்தில் நான் எதிர்பாராத விதமாக இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை, ஆண்டவருக்குள்ளாக வளரும்படியான ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரப்பா. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இதுவரை வந்துட்டேன். கணுக்கால் அளவு இருந்தேன், முழங்கால் அளவு, முழங்கால் அளவு இருந்தேன், இடுப்பளவு, இடுப்பளவு இருந்தேன். நான் நீச்சல் அடிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீச்சல் அடிக்கணும். இந்த நீச்சல்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஒரு இது பயந்துகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் நீச்சல் அடிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? நீச்சல் அடிக்க முடியாது. சில பேர் நம்ம நீச்சலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிருந்தேன் சென்னையில். பார்த்தாச்சு சொன்னாச்சுன்னா, ஒருத்தர் அவர் நீச்சல், அவர் வந்து இருக்கிற கொஞ்சம் வளர்த்தியானவர், ஒரு சின்ன பையனை பார்த்து எப்படி நீச்சல் அடிக்கிறதுனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், டு யூ நோ ஸ்விம்மிங்? நோ, ஐ டோன்ட் நோ. நான் ஓய் ஆட்டல. நம்ம ஒருவேளை பேசிடலாம், ஆனா என்ன செய்யணும்? அடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்தியா பொறுத்தவரையில் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மனுஷரே என்ன செய்யறான்? கடவுள் சொல்றான். கடைசியில் பார்த்தாச்சுன்னா ஒன்று அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க நம்ம கண்ணு முன்னாடி. பரிதாபமா இருக்கு. பேசுறதுக்கு இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை நீச்சலாளம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நீச்சலாளம் போகிறோங்க. நீச்சலாளம் போவோம், ஆண்டவரை நம்புவோம், முழுமையுமாய் நம்புவோம். முதலாவது ஆரோக்கியம். என்ன இருக்கு? ஆரோக்கியம் இருக்கு. அந்த நதி பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம்.
என் நாமத்திற்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டனின்களின் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் குளிய கொளுத்த கொண்டுகளைப் போல வெளியே ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம், ஹீலிங், சுகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய நதியிலே ஆரோக்கியம் வைத்திருக்கிறார். ஆரோக்கியம் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த நதியிடத்துல நம்ம வந்து போவோமா? சுகம் உண்டு. அந்த நதி பாயும் இடத்துல சுகம் உண்டு. கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேரளாவில் பெங்களூரில் கூட இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து நேச்சுரல் தெரபி அப்படி வச்சுருக்காங்க. எல்லாரும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னதில் இங்கிலாந்து பிரின்ஸே வந்துட்டார். எல்லாம் நேச்சுரல் தெரபி எங்கே கிடைக்குது, எங்கே ஹீலிங் கிடைக்குது? அப்படியே கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது? போய் கையை காலை மடக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்கிறான். ஒருத்தன் வந்து சொல்கிறான் நீ 28 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு. இன்னொருத்தன் சொல்கிறான் 32 இருக்கணும்னு. இவனும் பேட்டர்ன் பண்ணியிருக்கிறான், அவனும் பேட்டர்ன் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. எனக்கு எந்த டிகிரியில் இருக்குன்னு தெரியல. உண்மையில நடக்குது. ரொம்ப தமாஷா இருக்கு. இப்போ யோகான்னு சொல்கிறது. கண்ணை மூடிக்கிட்டு சரி எல்லாம் செய்து கவுன்சிலர்கிட்ட போயாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அவன் செவருக்கு நேரம் திரும்பி உட்காந்துக்கிட்டான். என்ன பேச சொல்கிறான், நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறான். கடைசியில் சரி போன்னு சொல்கிறான். அவனுக்கு $100 கொடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப கூட்டிட்டு நம்ம இந்தியாவில் கூட ஆரம்பிச்சிட்டு சைக்காலஜி ரொம்ப கூட ஆரம்பிச்சிட்டு பசங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. வாலிப பசங்களுக்கு டென்ஷன், ஒர்க் டென்ஷன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், இப்படி வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இப்போ இல்லாத நோயை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ட்ரீட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னது? இல்லாத நோயை ட்ரீட் பண்ணுறது. என்ன பண்ணுறதுங்க? they treat a disease called no disease. என்ன ரொம்ப தமாஷா இருக்கு. என்ன பிரச்சனைங்க? ஐயோ எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. டிப்ரெஷன். உடனே என்னது? டிப்ரெஷன். டிப்ரெஷன் வந்தா மழை வருது சென்னையில் அடிக்கடி. அது இப்போ மழை வர்றதுக்கு வேற வழியே இல்லை போல இருக்கு. மரத்தையெல்லாம் வெட்டிட்டோம். டிப்ரெஷன் அப்படி பார்த்தாச்சுன்னா எல்லாருமே டிப்ரெஷன். அப்போ அவருக்கு டிப்ரெஷன் ஆனாரு, அங்கே போயிட்டு வந்தாரு. ஏன்னா ஒரு $200 வந்து டாக்டர் கொடுத்தாரு. அதனால எனக்கு டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா அப்போ தான் ஒர்க்கில் ஆஃப் எடுக்க முடியும். இப்போ டிப்ரெஷன். இன்னொன்று ஆன்டி ஏஜிங். புரியுதா உங்களுக்கு? என்னது? நான் வயசாகிறத போராடி தடுக்கிறேன். எப்படி? அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடெல்லாம் டேப்லெட் வடிவில் மாறிட்டு. இதெல்லாம் என்னது? முகத்தில் அதை மாற்று இதை மாற்று. எத்தனை நாளுங்க? எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்க போகிறோம்? இப்படி எல்லாம் மனுஷன் செய்துக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆத்மாவில் சுகம் இல்லாமை, மனதில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என்ன பண்றேன்னு தெரியல, குறிக்கோள் இல்லை. குறிக்கோள் இல்லை. எதுக்காக நம்ம எப்படி எல்லாம் செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம உலகத்தில் பிறந்தோம்? ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் சுகத்தை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. பரிபூர்ண சுகத்தை அளிக்கிறவர். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஆண்டவர் சுகத்தை அளிக்கிறவர். இந்த நதிகளை போனாலே நமக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நதி கொஞ்சம் வந்தாலே போதுங்க, சுகம் வரும். நதி வந்தாலே சுகம் வரும். ஆண்டவருடைய நதி வந்துன்னு சொன்னா என்ன இருக்கு? அதுல சுகம் இருக்கு. குற்றால அருவியில குளிச்சாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அங்கே இந்த என்னதெல்லாம் வருதான், அங்க உள்ள ஹெர்ப் எல்லாம் ஜாயின் பண்ண ஆரோக்கியத்தை உண்டு பண்ண. இது அது இல்லைங்க, ஜீவநதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல சிலப்ப வந்து மோசமான காரியங்களும் கூட சேர்ந்து வரும். இது அப்படி இல்லைங்க. ஜீவநதி ஆண்டவருடைய நதி வருகிறதாக இருக்கிறது. இந்த நதியிலே ஆரோக்கியம் காணப்படுகிறது. நாங்கள் இந்தியாவுக்கு சென்றதிலிருந்து சுமார் கடந்த 3-4 வருடங்களாக ஒரு கிராமத்திற்கு சென்னை பக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயம் இல்லாத கிராமம். பார்த்தீங்கன்னா வீட்டில் குயர்த்தி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல, அப்படியே அலைஞ்சிட்டே இருப்போம். ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஊர். கிறிஸ்தவங்க இல்லை, ஆலயம் இல்லை. பக்கம்தான், தாம்பரத்துலேருந்து ஒரு 26-27 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதை கூட நம்ம ஆட்கள் வந்து கண்ணை மறந்துடுவாங்க. உள்ளாடியே நம்ம கோயிலுக்கு உள்ளாடியெல்லாம் உட்காந்துருவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா
அந்த ஊரில் கிராமத்தில் வந்து நாங்கள் சிறுவர்கள் இதெல்லாம் ஊழியம் எல்லாம் பண்ணினோம். அப்போ அதுக்கு கூட வந்து ஒரு சகோதரரை கூட கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ அந்த ஊர் தலைவர் வந்து கொஞ்சம் எங்களை ஓரளவு கரிசனை கொடுப்பாரு. அவருக்கு இடத்துல வந்து ஏதாவது மீட்டிங் நடத்துறது கொடுப்பாரு கிரவுண்டில். அப்போ எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம். போன வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து மரண தருவாயில் இருக்கார். டாக்டர் சொல்லிட்டாரு 1 இல்லை 2 நாள் தான். அப்படியே வந்து படுத்துருக்கிறாராம் இரவு. என்ன பண்ணுறது? அப்போ நினைச்சாரா, இந்த ஏசையா ஏசையான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நம்ம எதுக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்க கூட வராங்க, இந்த ஏசையா நமக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா, ஏதாவது செய்த மாதிரி இல்லையே என்று சொல்லி அந்த இரவு ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். மறுநாள் காலையில் வந்து படுக்கையை விட்டு எழுப்பி வந்தார் வீட்டுக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒழுங்காக வந்து ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த கிராமத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நதி வரும்போது என்ன ஆகும்? சுகம் உண்டாகும். ஆண்டவருடைய நதி வரும்பொழுது அங்கே சுகம் உண்டாகும், பரிபூர்ண சுகம் உண்டாகும். எந்த விதமான நோய்களும் எந்த விதமான பலவீனங்களும் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் இருந்தது. இலவசமாய் இது உங்களை தேடி வருதுங்க, இலவசமாய் தேடி வருகிறது. ஹல்லேலூயா. நம் மனிதர்களை நம்பி விஞ்ஞானத்தை நம்பி ஏமாற அவசியம் இல்லை. யாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இவைகள் உங்களை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன் பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆரோக்கியம், ஜீவன், லைஃப். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அது ஜீவனை உருவாக்குகிறதாக இருக்கிறது. அநேக ஜீவன்களை அது உருவாக்குகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய நதியினால் இந்த வேளையில் கூட நம்மை மூடும்படியாக விரும்புகிறார். நாம் எல்லாரும் எழும்புவோமா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பரலோக நதி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் நேரமாக திருப்பப்படுவதாக. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேகும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேகும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இயேசு வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த ஆண்டவரை பார்த்து கேட்போம். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய நதி என் மேல் பாயட்டும். இந்த நாளிலும் கூட ஆரோக்கியத்தை உருவாக்கட்டும், ஜீவனை உருவாக்கட்டும், கர்த்தாவே செழிப்பை உருவாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கர்த்தாவே அநேகருக்கு கனிகளை கொடுக்கும்படியான கர்த்தாவே ஆண்டவரே, ஜீவ விருட்சங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நாளிலும் கூட உருவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உம்முடைய ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட இந்த நதி என்மேல் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருக்கிறவர்கள் உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை கீழே போட்டுக்கொள்ளும்.
அப்பா உமக்கு நன்றி. உடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஊற்றுமாண்டவரே, இயேசு வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த நாளிலும் கூட ஆவி ஆத்மா சரீரத்திலும் உடைய நதி ஊற்றப்படுவதாக. ஜீவத்தொன்னில் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படி உடைய நதி உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. தாகமெல்லாம் தீர்க்கட்டும் அப்பா. அவர்கள் மூலமாக இந்த நதி மற்றவருடைய தாகத்தையும் தீர்க்கட்டும். நன்றி. தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால், சத்துருவின் தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நான் மேற்கொள்ளுகிறேன். நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தைகள் நான் தொடர்ந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் ஒவ்வொருவரோடும் கூட, விசேஷமாக இன்றைக்கு தேவ செய்தி அளித்த பாஸ்டர் ஸ்டாலின் செல்வமணி அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய செய்கிற ஊழியத்தோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக.